ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேக்கர்ஸ் பவுல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தான், ரவா இட்லி. அதை எப்படி செய்கிறதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல்லே ரொம்ப சாஃப்டாக பொசன்னு இருக்கிற இந்த ரவா இட்லியை ரொம்ப நேரம் ஊற வைக்கிற வேலையெல்லாம் இல்லாமல் சட்டுன்னு எப்படி செய்யலான்றதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் நம்ம கேரட் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும். டீட்டெயில்டான ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நம்ம ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் நெய்யும் சேர்த்து விட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் மட்டும் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூனுக்கு கூடுதலாகவே நீங்கள் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்து செய்யும் பொழுது. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 3 எடுத்திருக்கேன். கூடவே துருவின கேரட்டு. நீங்கள் இதில் குடமிளகாய் சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி ஊற வச்சு நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். நான் இன்றைக்கி கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா இது கூட நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நம்ம எத்தனை கப்பு ரவா எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம எந்த கப்பில் ரவா அளக்குறோமோ அதே கப்பில் தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா இந்த ரவா இட்லி சூப்பராக வரும். இப்போ ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு கூடவே இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. வறுக்கிறதுன்றது ரொம்ப செவக்க வறுக்க தேவையில்லை, நம்ம உப்புமாக்கெலாம் வறுக்கிற மாதிரி வறுத்தா போதும். இப்போ நான் ரவா அளந்த கப்பிலே நான் தயிரையும் சேர்த்துக்கிறேன். 1/2 கப்பு ரவா எடுத்தேன், ஸோ 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அளவுகளோடையே காமிக்கிறேன். அவ்வளோதான். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நம்ம சூட்டோடையே அப்படியே இறக்கி வச்சு அப்படியே தான் நான் தயிரை கலக்கிறேன். இதில் கொத்தமல்லியை மட்டும் கொஞ்சம் மேலே நீங்கள் தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக அப்படியே ஊற்ற வேண்டியதான். இதில் சோடா உப்பு கூட நான் சேர்க்கலை, அப்படியே தான் நான் செய்கிறேன். சாஃப்டாக இருக்கும் ரவா இட்லி. நீங்கள் நல்லா இந்த மாதிரி ரேஷியோ மட்டும் கரெக்டாக இதே மாதிரியே சேர்த்திங்கன்னா, ரவைக்கு தகுந்த தயிர் சேர்த்திங்கன்னா நல்லாவே வரும். கொஞ்சம் ஏதாவது கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க போதும். ரொம்ப பொதன்னு சேர்த்துறாதீங்க. இப்போ அந்த இட்லி தட்டில் மேலே ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் கேரட் துருவி வச்சுட்டு ஊற்றுனீங்கன்னா எடுக்கும் பொழுது உங்களுக்கு மேல் பகுதி ரவா இட்லி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இதே மாதிரி அலங்கரிச்சிட்டு நீங்கள் இட்லிகளை நீங்கள் தட்டில் ஊற்றிட வேண்டியதான். மாவை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நம்ம நார்மல் இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். 10 நிமிஷம் நல்ல தண்ணி சூடானதுக்கு அப்புறம் மட்டும் இட்லி தட்டை வைங்க. அப்போ தான் இட்லி நல்லா வெந்து வரும். அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்படியே தான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ரவா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பொதுவாக தேங்காய் சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் இன்னும் ஒரு காரசாரமான ஒரு சட்னி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ.